1991 ஒரு ஆண்ட்ரியாவுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு படத்தில் மீட்டிங்கே கிடையாது. எங்கேயுமே மீட்டிங்கே இருக்காது. அவள் பார்த்த உடனே நான் வந்து செல்வா இந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணி ரூட்லாம் போட்டு கொடுத்து அழைச்சிட்டு வருது, இந்த மாதிரி கண்டுபிடிக்க வருது. அப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி? இது இவங்க 2 பேரும் ஒரு மீட் பண்ணணும். கார்த்தியும் மீட் பண்ணிட்டாப்புல, ரீமாவும் மீட் பண்ணல. அப்போ இந்த பொண்ணு ஒரு மீட் பண்ணணும்ல, அப்போ அதுக்கு ஒரு சீன் வேணும்ல, அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படியா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈவினிங் உட்காந்து எழுதிட்டு காலம்பரை எனக்கு அனுப்பிச்சு இது ஓகேவா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் சார் அது என்னவோ தெரில, எனக்கு அது ஒரு கிஃப்டாகவே என்னன்னு தெரில. எல்லா டைரக்டருமே சொல்கிறேன், நான் செல்வராமன் மட்டும் இல்லை, எல்லா டைரக்டருமே நான் சொல்கிறேன். நீங்கள் படத்துக்காக தான் சொல்கிறீங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு புரியுது. நானும் அமீரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அவருக்கு தெரியும் நான் படத்துக்காக சண்டை போடுறேன், எனக்கு தெரியும் அவர் படத்துக்காக சண்டை போடுறான்னு. ஸோ அதனால எங்களுக்கு அடுத்தது பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் 24 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் நான் அவர் கூட படம் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த ரீசன் தான். ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 1991 ஒரு சாங்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போயிட்டுருக்கோம். அப்போ காரில் ஒரு பாட்டு போடுறாரு, சார் நம்ம படத்தோட பாட்டு அப்படின்னா நான் கேட்டுட்டு எனக்கு ஏதோ டிஸ்டர்பாக இருந்தது. செல்வா இன்னும் வாட்டி போடலாம் கேட்கலாமா அப்படின்னா, இப்போ இன்னும் வாட்டி அது போடுறாரு. போன உடனே நான் சொன்ன அந்த மாதிரி, இல்லை செல்வா இது ரொம்ப புரியாமல் இருக்குது, வேணாம் அது ஓரளவு வயவான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி யோசிச்சார். கண்டிப்பாக சொல்கிறீங்களா, இன்னொரு வாட்டி கேளுங்க அப்படின்னா. இன்னொரு வாட்டி கேட்டேன் இல்லை செல்வா எனக்கு அது மனசில் படுது, வேண்டாது அவ்வளோ வேணாம், புரியாமல் போயிட போகுது, வேணாம் அப்படின்னு. அப்புறம் உடனே மத்தியானம் ஒரு 2 மணிக்கு என்னமோ ஜிவிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம். ஜிவி நீ நேராக கிளம்பி ஹைதராபாடுக்கு வந்துட்டு நேராக உடனே பாம்பே சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சாங்கு ரெக்கார்ட் பண்ண வாங்க அப்படின்ட்டாங்க. பாம்பே ஜெயஸ்ரீ அவங்க நேராக வந்துட்டாங்க. சாயங்காலம் 5:30-6 மணிக்கு வாங்க சார் போகலான்னு சொல்லிட்டு நேராக போய் உட்காந்து சாங்கை இந்த எங்கே ரீப்ளேஸ் பண்ணி கேன் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு சார் நான் ஒன்று சொல்கிறேன், அது நீ யாரையா சொல்கிறது, நீ ஒரு கேமராமேன் அப்படின்னு யோசிக்காமல் அது எதுவாக இருந்தாலும் உடனே எடுத்துக்கிட்டேன். படைப்புக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கிறது தான் முக்கியம். அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் சார் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மை சார் என்ன செலவு சொல்கிறாரு, வேணாம் என்னாச்சுல மாற்றிடுவோம்ட்டு ஒரு 4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டார். மாற்றி உட்காந்து ரெக்கார்டிங் முடிச்சு இது ஓகே வாய்ப்பா அப்படின்னாரு. இது ஓகே சார் நல்லா இருக்குது. அதுதான் அந்த இந்த பாட்டு ஒன்று ரீமாசன் பாரு, அது ஃபுல்லாகவே தெலுங்கில் இருந்துச்சு. அதை கொஞ்சம் வேணாம் அது ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லி அதை மாற்றேன்.